ஏகனை போற்றி, இணையாளும் ஈசனை போற்றி, பிரணவத்தின் பொருளிலிருந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி, ஸ்கந்தாசிரமம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைய காணொளி என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நமது நேயர் ஒருத்தர் மகேஸ்வரி கே அப்படின்றவங்க, அண்ணா வணக்கம். ராகுவின் நட்சத்திரமான சதயம், சுவாதி, திருவாதிரை மற்றும் கேதுவின் நட்சத்திரமான அஸ்வனி, மகம், மூலம் இணைக்கக்கூடாது என்பது உண்மையா? என் பெயர் மகேஸ்வரி. பிறந்த தேதி 11/9/1996. நான் சிம்மராசி, மக நட்சத்திரம், மீன லக்னம். லக்னத்தில் சனி, அதெல்லாம் சம்திங் எல்லாம் போட்டு நிறைய அந்த கிரக அமைவுகளெல்லாம் எங்கெங்கே எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு போட்டு, என் கணவர் வந்து கும்பராசி, சதய நட்சத்திரம், கும்ப லக்கணம் அப்படின்னு போட்டிருக்காங்க. லக்கணத்தில் சனி 2.5 டிகிரியிலையும், சந்திரன் வந்து 14.35 டிகிரியில் உள்ளார் அப்படின்றதும், சூரியன், செவ்வாய், மூலம் நட்சத்திரத்தில் உள்ளார்கள். எல்லாமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து திருமணமானதில் வந்து முரண்பாடு இருக்குது. அதில் வந்து மருதாளி போட்டால் சரியாயிரும் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொன்னார். அந்த மருதாளி அதாவது வந்து கொஞ்சம் ஆயுள் பிரச்சனைகள், கணவனுக்கு வந்து ஆயுளில் வந்து கொஞ்சம் அது கண்டம் இருக்குது. மற்றபடி ஆயுள் ஸ்தானத்துலேயோ சனி கெட்டு போயிருந்தாலோ அல்லது 8ஆம் இடம் கெட்டு போயிருந்தாலோ, 8ஆம் இடத்து அதிபதி லக்னாதிபதி கெட்டு போயிருந்தால் அவர் அந்த இந்த ஆயுள் ஹோமம் ஒன்று பண்ண சொல்லுவோம். ஆயுள் ஹோமம் பண்ணிவிட்டு ஆயுள் தீர்க்க ஹோமம் பண்ணி தாலி வந்து மருதாளி போடுறது அப்படின்றத ஒரு ஐதீகமெல்லாம் இருக்குது. மருதாளி தான் நம்ம வந்து கல்யாணத்துக்கு பின்னால் 3 நாள் அல்லது 5 நாள் 9 நாள்லேயே மாற்றிடுறோமே. எப்போவுமே வந்து கணவன் கட்டிய தாலி வந்து எந்த ஒரு பெண்ணுடைய கழுத்துலையும் இருக்காது. அந்த மாங்கல்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது, மாங்கல்ய தாரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது முந்தைய ஒரு 2 நாள் அல்லது 3 நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த பொன் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கத்தை கொடுத்து ஆசாரியர்கிட்ட செஞ்சு கொண்டு வந்து மாங்கல்யம் வச்சுருப்பாங்க. அது கல்யாணத்துக்கு முதல் நாள் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாங்கல்யத்தையும் வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்க மாட்டார். சரடு போடுறது வேற ஆள், சரடு கோர்க்கிறது வேற ஆள், எல்லாமே நாத்தனார்கள் தான் செய்வாங்க. அது அந்த தாலி எடுத்து கொடுக்குறதுமே வந்து அந்த தாலி எடுத்து கொடுக்கக்கூடிய பெரியோர்கள், ஒரு குடும்பத்தில் வந்து பெரியவங்க, ஒரு மரியாதை மிக்கவர்கள். சில நம்ம சமயங்களில் வந்து ஐயரே தாலி எடுத்து கொடுத்துட்றாரு, இந்த கட்டுப்பா அப்படின்ட்டு. மாப்பிள்ளையும் யதார்த்தமாக கட்டிட்டு வந்துடுறாரு. கட்டிட்டு வந்த நாளே, அதாவது வந்து இந்த சிறுவீடு மறுவீடெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் மாற்றினதுக்கு பின்னால் ஒன்று அன்றைய சாயந்தரமே வந்து அந்த தாலி, அவர் கட்டின தாலியை, அந்த தாலி சரடை வேற ஒரு சரட்டில் வந்து அந்த தாலியை கோர்த்து, மாங்கல்யத்தை கோர்த்து அன்றைய தினமே அல்லது 3ஆவது நாள், 5ஆவது நாள், 9ஆவது நாள் அப்படின்ற கணக்கு வச்சு அந்த மறுசரடு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு தான் வந்து அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டியோ மற்ற மக்களுடைய பார்வைகள் சரியில்லை, ஒரு வார்த்தைகள் வந்து அவச்சொல்கள் வந்துடுது அப்படின்னா அந்த அவச்சொல்களையெல்லாம் வந்து நீக்குதல் போட்டு தான் அந்த மருதாளி மறுசரடு போடுறது அப்படின்றது. அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த மங்களனான் ஏற்றும் பொழுது ஏதோ ஒரு யாரோ ஒருத்தருடைய மனசுக்குள்ளேயோ, யாரோ ஒருத்தருடைய புத்தியிலையோ, யாரோ ஒருத்தர் எண்ணத்துலேயோ உதிச்சிருக்கலாம், இவனுக்கு இப்படி ஒரு சம்சாரமா, அல்லது இவன் சிக்கிக்கிட்டான், அல்லது வேற மாதிரி இவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது பார் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அந்த ஆழ்மனதில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு சிரமம் இருந்தது அப்படின்னா அந்த சிரமம் வந்து மணமக்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐதீகத்தில் தான் மறுசரடை மாற்றுறது அப்படின்றது வந்து ஒரு 3ஆவது நாள், 5ஆவது நாள், 7ஆவது நாள், 9ஆவது நாள்லேயே மாற்றிடுவாங்க. அதையும் தாண்டிய ஆயுளுக்கு தோஷம் இருக்குது, கணவருக்கு ஆயுள் தோஷம் இருக்குது அப்படின்னா ஆயுள் விருத்தி ஹோமம் செய்கிறதெல்லாம் இருக்குது. அதையும் தாண்டி இப்போது பொண்ணுடைய ஜாதகத்தில் வந்து 2ஆம் இடம் பாதிச்சிருக்கு, 5ஆம் இடம் பாதிச்சிருக்கு, 8ஆம் இடம் பாதிச்சிருக்கு அப்படின்னா அந்த குடும்பஸ்தானத்தில் வந்து சிரமங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களோ அல்லது 11ஆம் இடத்துல வந்து சிரமங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களோ இருக்கும் பட்சத்தில், 8ல் ராகு, சனி இந்த மாதிரி கெடுகிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாங்கல்யத்தை கரட்டிட்டு, அதாவது இருதார யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு ஏற்கனவே கணவர் கட்டின தாலியை எடுத்து அந்த மாங்கல்யத்தை எடுத்து ஒரு கோயில் உண்டியில் காணிக்கையாக செலுத்திட்டு அப்புறம் ஒரு தடவை வந்து தாலி மறுதாலி செஞ்சு கட்டுறது அப்படிங்கிறது இது ஒரு வகையில் வந்து மறுதாலி கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது. இதில் வந்து ராகு கேதுக்களுடைய நட்சத்திரங்கள் சேர்றது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அது எல்லாமே எல்லா கிரகங்களுக்கும் பகை உண்டு. சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது கடும் பகை, செவ்வாய்க்கும் சனிக்கு ஆகாது கடும் பகை. செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி,
மேச லக்கணத்திற்கு சனி பாதகாதிபதி. அப்போ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பாதகாதிபதியாக வரக்கூடியவர், மேச லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களுக்கு வந்து நட்சத்திரங்களுடைய செவ்வாயினுடைய நட்சத்திரங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து சனியினுடைய நட்சத்திரமெல்லாம் பொருந்துது அப்படின்னு பார்த்தோம்னா அநேகமான பொருத்தங்கள் வரும், அழகாக வரும். அதாவது வந்து செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரத்தில், அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு வந்து பூச நட்சத்திரம் வந்து 7 பொருத்தம் வரும், வசிய பொருத்தத்தோடு வரும். 7 பொருத்தம் வந்து வசிய பொருத்தத்தோடு வரும். அனுஷ நட்சத்திரம் வந்து 9 பொருத்தம் உத்தமமான பொருத்தமாக வரும் மிருகசீரிஷத்துக்கு. அதே மாதிரி வந்து உத்திரட்டாதிக்கு வந்து 9 நட்சத்திர பொருத்தங்கள் வரும். அப்போது கடும் பகை அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னும் சொல்ல போனால் சில பேர் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து சந்திரன் உதித்த நட்சத்திரம் அப்படின்றதுனால அந்த நட்சத்திரத்துக்கு வந்து எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் பொருந்தும், அதுக்கு பொருத்தமே நட்சத்திர பொருத்தமே பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சில நூல்கள் சொல்கிறதும் உண்டு. அதில் சில நூல்கள் வந்து மூல நட்சத்திரத்துக்குமே பொருத்தம் பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டங்களெல்லாம் உண்டு. ஆனால் மூலத்தில் பிறந்தது வந்து மாமனாருக்காகாது அல்லது மாமியாருக்காகாது அப்படின்றதெல்லாம் ஒரு வழக்கில் இருக்குது. அது என்னங்கிறது வந்து ஒரு தனி வீடியோவை நம்ம பார்த்துக்கலாம். அதாவது இந்த சந்திகளில் வரக்கூடியது இந்த மேஷ மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய கடக சிம்ம ராசிக்கும், அதேமாதிரி விருச்ச தனுசு ராசிக்கும், மீன மேஷ ராசிக்கும் இடையில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேவதி அசுபதி, ஆயில்யம் மகம், கேட்டை மூலம், இந்த நட்சத்திரங்களில் வரக்கூடிய அந்த சந்தியில் வரக்கூடிய அமைப்பில் வரக்கூடியதும் ஒரு சில சிரமங்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஆனால் இந்த நட்சத்திர பொருத்தங்கள் அப்படின்றத வந்து இப்போ கொஞ்ச காலமாக தான் அது வழக்கத்தில் வந்திருக்கு. அதுக்கான புக்குகள் வந்து நிறைய எழுதியிருக்காங்க. அதை எழுதின புக்குகள் அப்படின்றது வந்துமே எங்கிட்ட இருக்கக்கூடிய பதிப்பு அப்படின்றதுக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா 2002 தான் முதல் பதிப்பே வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷத்துக்கு முன்னால் தான் அந்த பதிப்பே பெரியதொரு பதிப்பு. விஞ்ஞான ஜோதிட நுணுக்கங்களும் தசவிகித பொருத்தங்களும் அப்படின்றதெல்லாம் இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் அந்த புக்கே வந்திருக்கு. அதுக்கு முன்னால் காளிதாசர் சொன்ன ஒரு 10 பொருத்தங்கள் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதாவது ஒரு கணவன் மனைவி, அதாவது தம்பதியர்களை சேர்த்தணும் அப்படின்னா அந்த ஊர் பொருத்தம், அந்த கணவனுடைய வயது பொருத்தம், அவனுடைய குடும்ப பொருத்தம், அவனுடைய குண பொருத்தம், பொண்ணுடைய குண பொருத்தம், இதெல்லாம் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு தசவிகித பொருத்தங்களை எல்லாம் கொடுத்துருக்கார். அவனுடைய குணம் என்ன, சாதி என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்னன்ட்டு போகிறார் அவர். இங்கே நட்சத்திரத்துக்கெல்லாம் அவர் வரல, அது வேறு மாதிரி. அது வந்து உத்தரகாலாமிரதம் அப்படின்ற புக்கில் வந்து அது இருக்கக்கூடிய பொருத்த வகைகள் வந்து வேறு. அது நார்த்தன் சைடில் இருக்கக்கூடியது. நம்ம சவுத்தன் சைடில் வந்து நட்சத்திரங்களை பொருத்தமாக எடுத்திருக்கோம். அவர் சாதி வேதமெல்லாம் பார்த்துட்டு இருக்கார். அப்போ இந்த பொருத்தங்கள் அப்படின்றது வந்து சரியான முறையில் நட்சத்திர பொருத்தம் சரியா, இல்லை அவர் சொல்கிற மாதிரி குலப்பெருமையை சொல்லக்கூடியது, குலங்கோத்திரம் என்ன, சாதி அந்தஸ்து என்ன அப்படின்ற மாதிரியான பொருத்தங்கள் சரியா அப்படின்றதெல்லாம் அது அவருடைய காலத்துக்கு அது ஓகே. அது ஒரு சிலர் ஒரு சாரர் அப்படின்றத வந்து அது பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க அல்லது பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படின்றது. இன்னும் சொல்லப்போனால் சொந்தத்துக்குள்ள அக்கா பிள்ளையை கட்டுறது கிடையாது, ஒரே ரத்தத்துக்கு கண்டிப்பாக பொருத்தம் வேண்டியதில்லைன்னு சொல்லிடுறாங்க. 2 பேரும் மனமொத்த திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய காதல் திருமணங்களுக்கு பொருத்தம் நல்ல 2 வருஷம் 4 வருஷம் லவ் பண்ணிவிட்டு 4வது வருஷம் போய் 2 பேர் ஜாதி தூக்கிட்டு போயிட்டு என்னை பேர் ஒரு ஆட்டை கொண்டு போய் கொடுத்து அத்து விட்டுருவான். வேறு ஒரு செலவே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, வேறு எந்த ஒரு ஒரு தேவையில்லாத குறுக்கு வழியிலாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஜோசியத்தை கொண்டு போய் கொடுத்து பொருத்தம் பார்ப்பு அப்படின்னு சொன்னால் ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறேங்கிற பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அத்து விட்டுருவாங்க. இந்த பொண்ணு இந்த பையன் வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு ஜாதகம் வந்தது இங்கே, ஆக்சுவலாகவே பொருத்தம் இல்லை. அது இல்லை அப்படின்னு சொல்லும்போதுமே பொருத்தம் இல்லை அப்படிங்கிறத காட்டிலும் இந்த பொண்ணுக்கே வந்து திருமண யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இந்த திருமண யோகம் திருமண தருணம் அப்படின்றத வித்தியாசப்படுத்தி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து திருமண யோகம் வர்றதுக்கு ஒரு 3-4 வருஷம் இருக்குது. அதை முன்னால் செஞ்சோம்னால இந்த மாதிரி இருதார யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். அது வந்து அவங்க லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. மிக ஆழமான அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான் சொந்தத்துக்குள்ளே தான் அன்பு செலுத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அத்தை பையனும் மாமா பையனும் கொடுக்குறாங்க. பார்க்குறோம், பார்த்துட்டு ஏமா இதில் இல்லை, நட்சத்திரத்தை நான் விட்டுட்டேன், நட்சத்திரத்தவே நான் தொடலைங்க. இவங்க சொல்கிறது கூட வந்து கேது ராகு நட்சத்திரத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நான் நட்சத்திரத்தவே நான் தொடலை,
அதில் 7 பொருத்தம் இருக்குது, 6 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குங்கிறத நான் அதை பார்க்கல. கட்டத்தை பார்த்தேன். இந்த பொண்ணுக்கான தசா சரியில்லை, புக்தியும் சரியில்லை. அது நடந்துட்டு இருக்கக்கூடியது வந்து ஒரு பாதக தசை நடத்திட்டு இருக்கு. 7.5 சனி பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய காலத்தில் வந்து இந்த கல்யாணம் பண்ணி வச்சேன்னா, பாதக தசையில் 7.5 சனி கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் அது சிரமத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. அதாவது வந்து புரிந்து கொண்ட தம்பதிகளாக இருந்தாலும் ஒரு பணக்கசப்பு மனக்கசப்பு அப்படின்றதெல்லாம் வந்து பொருளாதார ரீதியாகவோ அல்லது உடல் நலம் ரீதியாக ஒரு சிரமங்களை சந்திச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்க இந்த கல்யாணத்துக்கு முன்னால் செஞ்சுட்டு இருந்த அந்த காதல் அப்படின்றது மட்டும்தான் இனிக்குமே ஒழிய அதுக்கு பின்னால் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு 2 வருஷம் 4 வருஷம் போச்சு அப்படின்னா கொஞ்சம் யூஸ்வலாக அந்த 7.5 சனி வந்து கொஞ்சம் கழிச்சு வருது அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சி விட்றோம். அது மாதிரி நம்மகிட்ட வந்ததுன்னா இந்த லவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பொருத்தமே பார்க்க வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் கொண்டு வந்து எங்கிட்டலாம் கொடுத்தா இது பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கழிச்சு விட்ருவோம். அப்போது எது உண்மையான பொருத்தம் வேணும் இல்லையா? அப்போ வந்து கேதுனுடைய அசுபதி மகம் மூலம் நட்சத்திரத்துக்கும் ராகுனுடைய திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உண்மையா? இது பொருத்தி இருக்கக்கூடாது. நான் வந்து தாலி கட்டின தாலியை வந்து எடுத்துகிட்டு மறுதாலி நான் செஞ்சு போட்டிருக்கேன். பழையபடியும் ஒரு வருஷம் வந்து எங்களுக்குள்ளே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறது உண்மையில் அது அல்ல. இது எப்போவுமே வந்து ராகு கேதுக்கள் வந்து எதிர்முனையில் இருக்கக்கூடியது. தென் துருவமாகவும் வட துருவமாகவும் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டுமே ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடியது. ரெண்டுமே இணையான ஒரு கோட்டில் தான் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் ராகு கேதுக்களுடைய மற்ற எல்லா கிரகங்களுடைய நட்சத்திரங்களுமே வந்து கொஞ்சம் குதர்க்கமாக இருந்தாலும் ராகு கேதுக்களுடைய நட்சத்திரங்கள் வந்து குதர்க்கமாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதில் வந்து நட்சத்திர பொருத்தத்தில் வந்து இந்த அமைப்பு வராது. அதாவது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற அமைப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேதுனுடைய நட்சத்திரமான அசுபதி நட்சத்திரத்துக்கு திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நட்சத்திரம் தான் ராகுனுடைய நட்சத்திரம் தான். இது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பொண்ணுனுடைய நட்சத்திரம் வந்து ஒரு 10 நட்சத்திரம் 15 நட்சத்திரம், அதாவது ஒரு 4 ராசி 5 ராசி தள்ளியாவது ஒரு ஆணுடைய நட்சத்திரமோ ராசியோ இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்றில் வந்து மிஸ் ஆகிறது ஒரு பொருத்தத்தில் வந்து மிக குறைவான பொருத்தங்களை உள்ளது அப்படின்றது வந்து அசுபதி நட்சத்திரத்துக்கு வந்து திருவாதிரை மட்டும்தான் 4 பொருத்தம் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தோம்னா அசுபதி நட்சத்திரத்துக்கு சுவாதி வந்து கிட்டத்தட்ட 7 பொருத்தமும் சதயம் வந்து 8 பொருத்தம் இருக்குது. அதே மாதிரி மக நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம் அதுக்கு திருவாதிரை வந்து 7 பொருத்தம் இருக்குது. சுவாதி வந்து 6 பொருத்தமும் சதயம் வந்து 7 பொருத்தமும். அதேமாதிரி கேதுனுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு வந்து திருவாதிரை வந்து 6 பொருத்தமும் சுவாதி வந்து 7 பொருத்தமும் சதயம் வந்து 6 பொருத்தமும் இருக்குது. அதே மாதிரி இப்படி திருப்பி பார்ப்போம். பொண்ணுடைய நட்சத்திரம் வந்து திருவாதிரை இருக்குது. அப்போ அசுபதி நட்சத்திரத்துக்கு 7, மக நட்சத்திரத்துக்கு 5, மூல நட்சத்திரத்துக்கு 7, சுவாதிக்கு அசுபதி நட்சத்திரம் வந்து 6, மக நட்சத்திரம் வந்து 6, மூல நட்சத்திரம் வந்து 5, சதயத்துக்கு அசுபதி நட்சத்திரம் வந்து 5, மக நட்சத்திரம் 6, மூல நட்சத்திரம் 7. இதில் குறைஞ்சபட்சம் 5 பொருத்தம் இருந்தால் போதும். எது முக்கியமாக சொல்லக்கூடிய வேதையும் ரஜ்ஜுவும் இந்த 2 பொருத்தம் இருந்தாலே சொந்தக்காரங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இன்னும் ஒரு 4 தலைமுறை அல்லது 3 தலைமுறைக்கு முன்னால் வந்து இந்த நட்சத்திர பொருத்தமே கிடையாது. இந்த வீட்டில் பொண்ணு இருக்குது, அந்த வீட்டில் மாப்பிள்ளை இருக்குது, கட்டிக்குவாங்க. இது வந்து ஜெனட்டிக்கில் வந்து ஒரே சொந்தத்துக்குள்ளே இப்போல்லாம் எங்கள் ஊருக்குள்ளேயெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் விட்டு போகாமல் அக்கா பிள்ளையை கட்டுறது, அத்தை பிள்ளையை கட்டுறது, மாமன் பிள்ளையை கட்டுறது, அந்த உறவுகள் எப்பவுமே விட்டு போகாமல் அல்லது ஒரு 4 தலைமுறைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மாமன் பிள்ளை அத்தை பிள்ளை, ஒரு 4 தலைமுறைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அக்கா பிள்ளை, இந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளையினுடைய இணைவுகள் எல்லாம் இருக்குது. சொந்த பந்தங்களே விட்டு போகிறதில்ல. இது ஒரு டைம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சொந்த குழுக்குள்ளேயே கட்டினா வந்து ஊனமுள்ள குழந்தைகளாக பிறக்குது அப்படின்னு ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க. ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இவருக்கு செவ்வாய் நல்லா இருந்தது அப்படின்னா அவருக்கு 5ஆம் இடம் சுத்தமாக இருந்தது அல்லது நல்லா இருந்தது, 5ஆம் இடம் வந்து வலிமையான ஒரு பாவகமாக இருந்தது அப்படின்னா 5ஆம் இடத்திற்கு சுபகிரக பார்வைகள் இருக்குது அப்படின்னா இதை விட சனியினுடைய நிலை வந்து ஒவ்வொரு ஜாதகத்திலையும் வந்து தெளிவான முறையில் இருக்குது அப்படின்னா, ஏன்னா இவர் தான் பாரம்பரியத்தை குறிக்கக்கூடியவர், பரம்பரையாக வரக்கூடிய கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன். கர்மாவை அளவெடுப்பவர்கள் வந்து ராகு கேதுக்கள். கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய அமைப்பு நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு குழந்தை வந்து முடமாவோ ஊனமாவோ அல்லது ஆட்டிசமாவோ பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சில நேரங்களில் வந்து அந்த விட்டமின் பற்றாக்குறைகள் இருந்திருக்கும். அந்த சொந்தங்களுக்குள்ளே வந்து அந்த ஜெனட்டிக்கில் உள்ளே போய் அது அவங்க வந்து கொஞ்சம் சரியாக கவனிச்சிக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது பொண்ணு கவனிச்சிக்காமல் இருந்திருக்கலாம் கர்ப்பமாக இருக்கக்கூடிய காலங்களில், அல்லது வந்து அது ஒரு ஒரு கேரிங்லெஸ்ஸாக இருந்திருக்கலாம். அதனால் வந்து அந்த குழந்தைகள் வந்து சில குறைபாடுகளோடு இருந்திருக்கு. மற்றபடி வந்து தூரத்தில் சொந்தம் அப்படின்னு சொன்னது கட்டினதுலேயுமே வந்து இந்த குறைகளெல்லாம் இருக்குது.
சம்மந்தமே இல்லை. அதாவது அவங்க ஏதோ ஒரு தூரத்து உறவு, இவங்க ஏதோ ஒரு தூரத்து உறவு, ஒரு பொண்ணும் பையனும் சேர்த்து கட்டி வைக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒரு ஆட்டிசமான குழந்தை ஒன்று பிறக்குது. மூல வளர்ச்சி சுத்தமாகவே இல்லாத குழந்தையெல்லாம் பிறக்குது. இதுக்கு என்ன பண்ணுறது? இது எது? அதாவது சொந்தங்களுக்குள்ளே கட்டினா மட்டுமே வந்து ஊனமாக பிறக்கக்கூடியது. இப்போ சொந்தமே இல்லாமல் கட்டியிருக்காங்க, அங்கே ஊனமாக இருக்கிறது. அதை எந்த விதத்தை எடுத்து பார்க்குறது அப்படின்னா, நட்சத்திரங்களை விட்டுட்டு ஜாதக கட்டத்தை பார்த்தோம்னாலே தெளிவாக இருக்கும். இங்கே பாக்கியாதிபதி நல்லா இருக்காரா, பஞ்சமாதிபதி நல்லா இருக்காரா, ஈவன் இவருக்கு பழக்கக்கூடிய இந்த லக்னாதிபதி நல்லா இருக்காரா. முதல்ல லக்னாதிபதி நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா? அப்போ லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அதே மாதிரி அவருக்கான இயக்கத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் நல்லா இருக்கும், சுக்கிரன் நல்லா இருக்கும். அப்போ இந்த கிரகங்கள் வந்து நன்னிலையில் இருந்தால் உள்ளுக்குள்ளே சொந்தத்துக்குள்ளே சொந்தம் விட்டு போகாமல் கட்டக்கூடிய உறவுகளில் வந்து திருமணம் பண்ணும்போதும் நமக்கு இந்த மாதிரி குறைகள் உள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி மனக்குறைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் இருக்காங்க, 10 வருஷம் காதலிப்பாங்க, 10ஆவது வருஷம் ஒரு ஜாதகமே பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் சண்டை கட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த 10 வருஷம் எது சேர்த்து வச்சுருந்தது? ஏதோ ஒரு தசை இவங்களை வந்து 2 பேர்த்தையும் இணைச்சி வச்சுருந்துருக்குது. 10 வருஷத்துக்கு பின்னால் வந்து இவருக்கு பாதகமான தசையாக வந்திருக்கு, இல்லை இவங்களுக்குள்ள பாதகமான தசைகள் வந்து 2 பேர்த்துக்குமே சந்திச்சிருக்கும் போது பிரிவுகள் வருது. அப்போ 10 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜோடிகள் வந்து ஒற்றுமையாக இருக்குது. அவர் 2 பேர் கல்யாணம் அப்படின்னு சொல்லி பெண்ணோடனே என்ன ஆகுது? பிரியுது. அப்போ இங்கே கேட்கலாம், சார் நீங்கள் தாலி சார்ட்ட ஏறின உடனே அந்த பிரிவுங்கிறது வந்துடுது. இவங்க 2 பேர்த்துக்குள்ள தான் கட்டிக்கிறாங்க, வேறு யாரும் கட்டலையே. அந்த தாலியை கட்டுறதுங்கிறது வந்து அவர் தான் கட்டுறார். அந்த அதாவது அந்த சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலை மட்டும் செஞ்சதுக்கு பின்னால் வந்து அவங்களுக்குள்ள அந்த தசை மாறும் பொழுது, அல்லது கோச்சாரங்களில் வந்து கெடுகிரகங்களுடைய அமைவுகள் மாறும் பொழுது, அல்லது கெடுகிரகங்களுடைய அமைவு சரியான முறையில் வந்து கெடுகிரகமாக உட்காரும் பொழுது கல்யாணம் ஒன்று அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து அவங்களுக்கான அந்த பிரிவினைகள் அப்படின்றது வந்து சகஜமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்போ இங்கே என்னத்தான் பார்க்கறது? அப்போ ராகுகளுடைய நட்சத்திரத்தில் வந்து இருந்தால் நன்மையை தருமா தீமையை தருமா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக தீமையை தருவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. இங்கே அசுபதி மகம் மூலம் இதை திருவாதிரை சுவாதி சதயத்தில் இணைச்சோம் அப்படின்னா ஒவ்வொன்றுமே முத்தான நட்சத்திரங்கள். இந்த இடத்துல வந்து திருவாதிரை நட்சத்திரம் மட்டும்தான் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாகும். அசுபதி நேர்மை, நாணயம், அந்தஸ்து, பெண்கள் எடுத்து பிரியம், நேர்மையானவங்க, எடுத்த செயலை வந்து தெளிவாக முடிக்கக்கூடியவங்க, நல்ல ஆள் வந்து நல்ல வாட்டசாட்டமான ஆள், நீண்ட மூக்கு, நல்ல லேசான செந்நிறமான கண், எடுத்த வேலையில் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியது வந்து அசுபதி. இது 3மே தர்ம திரிகோணம். 3மே வந்து தர்ம திரிகோணம், மேசம், சிம்மம், தனுசு. அப்போ இதில் இருக்கக்கூடியது என்ன பண்ணணும் அப்படின்னா, தர்ம ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் சொல்லாது. அந்த நட்சத்திரங்களில் வந்து வேறு ஏதாவது வந்து அப்ப அழுக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லவே முடியாது. மகம் இதை விட சூப்பரானது. இது வந்து சஞ்சாரி அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா பக்கம் போய் சுற்றி வந்துட்டு இருக்கக்கூடியது. வாசனை பிரியம், நேர்மையாக இருப்பார். அதேமாரி வந்து கொஞ்சம் தூக்கத்தை வந்து குறைச்சி தூங்கக்கூடியவர், ஆனாலும் பண்பாளர். எல்லா மக்களுக்குமே வந்து தெளிவான முறையில் அனுசரணையாக இருக்கக்கூடியவர், எல்லாத்தையும் தன்னை போல நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவர் மகம். ஜகத்தை ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆள்றாங்க ஆளல, அவங்க இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு கூட இவர் வந்து இவருடைய அர்ப்பணிப்பு அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும். மகம் நட்சத்திரம். மூலம் அவயவங்களை எல்லாமே அடக்கக்கூடியது, ஐம்புலங்களையும் அடக்கி ஆடக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது வந்து மூலம். அப்போ அதில் வந்து அந்த தெளிவான சிந்தனையும் முற்போக்கு சிந்தனையும் மற்றவங்களை வந்து அனுசரித்து போகக்கூடிய, அரவணைத்து போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதுரியமான ஒரு விஷயத்தையும் கொண்டது வந்து மூலம். மூலம் ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலத்தில் பிறந்தது ஞானத்தில் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாமே வந்து அறிவு சார்ந்த கிரகங்களாக இருக்கக்கூடியது, அறிவு சார்ந்த கிரகங்களுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய, அறிவு சார்ந்த கிரகத்தினுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடியது அசுபதி மகம் மூலம். இதில் எதுவுமே வந்து அப்பழுக்கெல்லாம் சொல்லவே முடியாது. அதேமாரி வந்து திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆடல் நாயகன் சிவன் பிறந்த நட்சத்திரம். அது வந்து அது ஒன்று தான் வந்து மனிதனாக பிறக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான, கொடூரமான, கள்ளத்தனமான, கபடத்தனமான ஒரு ரவுடீஷமாக இருக்கக்கூடிய ஒரு, அதாவது வந்து மனித சமுதாயத்திற்கு ஆகாதது ஒவ்வாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கொஞ்சம் குணத்தில் வந்து மாற்றம் இருக்கும். அதேமாரி வந்து அது கடவுள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்றதுனால அந்த கடவுளுடைய அனுகிரகம் வந்து பூர்ணமாக இருக்குமானா அது கடவுளுக்கு மட்டுமே அது வந்து சாத்தியமானது. அதை வந்து அவங்க ஆகர்ஷணம் பண்ண முடியாத ஒரு பிறவி அப்படின்றதான் வந்து திருவாதிரையில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க. அப்போ கடவுளுடைய நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பத்துக்காக. அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா, குடும்பத்தில் வந்து கொஞ்சம் சண்டைகளையும் சச்சரவுகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும். அல்லது குடும்பத்தை விட்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வது, ஏகாந்தப்படுத்திக் கொள்வது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு கொண்டு போகக்கூடியது அப்படின்றது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா புனர்பூசம் அப்படின்றது வந்து ராமனுடைய நட்சத்திரம்.
அப்போ வந்து அவர் வந்து அவதார புருஷனாக வந்தார். அவதார புருஷனாக வந்ததுக்கு வந்து புனர்பூச நட்சத்திரம் மட்டுமே காரணம் அல்ல. அது அவருடைய ஜாதக அமைப்பில் இருந்த மற்ற காரணங்கள் 5ஆம் இடம், 9ஆம் இடம், 2ஆம் இடம், லக்னம், இதெல்லாம் வந்து சுபகிரகங்களுடைய கிட்டத்தட்ட 4 கிரகம் என்னமோ அவருடைய ஜாதகத்தில் வந்து உச்சமாக இருக்கு இல்லையா. அப்போ அந்த அவதார புருஷனாக இருக்கக்கூடியதற்கு வந்து ராமன் அவதரித்த புனர்பூசம் மட்டுமே காரணம் அல்ல. அப்போ அது யோக்கியமான புனர்பூசத்தில் பிறந்தவங்க எல்லாருமே யோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்கு வரணும். ஆனால் அவருடைய ஜாதகத்தில் வேறு அமைப்புகள் இருந்து அது வந்து அவதார புருஷனாக இறக்கியிருக்கு. அதே மாதிரி வந்து விசாகம் முருகனுடைய நட்சத்திரம். அப்போ இந்த விசாகத்தில் பிறந்தவங்க பூராமே கரடு முருடாக இருப்பாங்களா, போர்க்குணம் உள்ளவங்க இருப்பாங்க? கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி அருளும் தன்மையும் உண்டு, அபயத்தன்மையும் உண்டு அந்த விசாகத்துக்கு அப்படின்றது. உண்மையிலேயே வந்து முதன்மையானவன், மூத்தோன், அறிவில் சிறந்தவன், வேதமறைகளை ஓதியவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அதிகமான அறிவு படைத்தவனாக இருக்கக்கூடியவன் விசாகம் சண்முகநாதன் முருகன். அப்போ இது எல்லாம் வந்து அந்த நட்சத்திரத்துக்கான தன்மைகளில் வந்து மாறக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு ஹை லெவலில் இருக்கும்போது அது வந்து குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சிரமத்தை உருவாக்கக்கூடியது. அந்த வகையில் வரக்கூடியது வந்து திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்றது மட்டுமே கொஞ்சம் அது சிரமத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். அடுத்து சுவாதி, இவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாட்டு பிரியர். உண்மையிலேயே சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பேச்சு கிள்ளை மொழி அப்படின்னு சொல்லலாம். அழகாக பேசுவாங்க. ஒவ்வொரு பேச்சும் அப்படியே அள்ளி தெரிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட சிரிப்பே வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொலுசு மணிகள் எல்லாம் கலந்து போகிறது மாதிரி, முத்துப்பறவைகள் கலந்து போகிற மாதிரி, அந்த அதாவது அந்த சலங்கைகள் கலந்து போய் அப்படியே கலந்து போய் விழுகுது பற்றி அது மாதிரி இருக்குது அவங்களுடைய சிரிப்பே. வசீகரமான ஒரு விஷயம். அதாவது வந்து சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தினுடைய அதற்கு அதிதேவதை வந்து லட்சுமி, அஷ்டலட்சுமின்னு கூட சொல்லுவாங்க. 8 லட்சுமிகளும் ஒன்றாக இணைந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது சுவாதி நட்சத்திரம். நல்லா சாப்பாட்டு பிரியர்கள், ஆனால் நியாயமாக இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. அநியாயத்துக்கு துணை போக மாட்டாங்க. அதே நேரம் வந்து கொஞ்சம் அநியாயம் அப்படின்ற மாதிரி பட்டுது அப்படின்னா சண்டைக்கு போகிறதுக்கு வல்லமையானவர்கள் அப்படின்றது வந்து சுவாதி நட்சத்திரம். சாதாரணமாக வந்து பெண்கள் இதில் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அழகும் லாவண்யமும் ஒரு தனித்துவமாக இருக்கும். சந்திரன் அப்படின்றது வந்து இயற்கையான அழகு, சுக்கிரன் அப்படின்றது வந்து அழகுபடுத்தப்பட்ட அழகு, செயற்கை அழகு. ஆனால் சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுவாதி அப்படின்றது வந்து சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்த அழகு. இது ரொம்ப மிக ரம்மியமாக இருக்கும். அதை வந்து சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. பேச்சும் அப்படி இருக்கும், வசீகரமும் அப்படி இருக்கும். நிறம் மேலக்கில் இருந்தாலும் அழகான ஒரு நிறமாகவும் அந்த நிறத்திலேயே வந்து வசீகரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் அழகையும் கொண்டது அந்த சுவாதி நட்சத்திரம் அப்படின்றது வந்து. அதனால் பெண்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான குடும்ப வாழ்க்கை அப்படின்றது வந்து எதையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு அமைப்பு. அது அசுபதி நட்சத்திரம். இது நேர் 7ஆம் இடத்துல இருக்கும். அசுபதி நட்சத்திரம் வந்து செவ்வாயினுடைய முதல் செவ்வாயினுடைய வீட்டில் மேசராசியில் வந்து முதல் நட்சத்திரமாக இருந்ததுன்னா இது கரெக்டாக வந்து இந்த 7வது வீட்டில் வந்து இது அழகாக உட்காந்துருக்கக்கூடிய நட்சத்திரம் நேர் எதிர் நட்சத்திரம், துருவங்களாகவே இருக்கும். அதேமாதிரி வந்து சதயம் நல்ல திடகாத்திரமான ஆள், நல்ல அறிவாளி, நுணுக்கமுள்ள அறிவாளியாக இருப்பான், தெளிவான சிந்தனை உள்ளவங்களாக இருப்பாங்க. அதேமாதிரி நீண்ட ஆயுள் கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்பப்போ வந்து உடம்புக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சில இடர்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது சதய நட்சத்திரம். நேர்மை, சிந்தித்து செயலாற்றுவது, அறிவு நுணுக்கம், இதெல்லாமே தெளிவாக இருக்கும். அப்போ இதெல்லாமே வந்து எங்கேயுமே சிதற மாதிரி இல்லை. அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணங்கள் இப்படி இருக்கும்போது அவங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வரும்போது எதையுமே அனுசரித்து வாழக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இதுவுமே பார்த்தா அசுபதி மகம் மூலம், தர்ம திரிகோணம், திருவாதிரை சுவாதி சதயம், பொருள் அதாவது வந்து பொருளை விட்டு இன்பம் காமத்திரிகோணம். அப்போது இந்த தர்ம திரிகோணம் காமத்திரிகோணம் ரெண்டும் சேரக்கூடிய இடம் தான் நல்ல ஒரு அருமையான உலகம் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அறம்பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழில், ஜோதிட சாஸ்திரத்தில் அதே தான் அறம் அப்படின்னு சொல்லக்கூடியது தர்ம திரிகோணம், பொருள் அப்படின்றது வந்து இது அர்த்த திரிகோணமாக வரும், இன்பம் அப்படின்றது வந்து காமத்திரிகோணமாக வரும், வீடு அப்படின்றது வந்து மோட்ச திரிகோணமாக வரும். அப்போ இந்த திரிகோணங்களில் வரக்கூடியது அப்படின்றது வந்து 1 3 1 3 1 3 தான் இணையும், அல்லது இது வந்து 1 11 இணையும். அதாவது வந்து ராகுனுடைய நட்சத்திரமாக இருந்தால் 11வது நட்சத்திரமாக, அதாவது 11வது ராசியாக வரும். இது வந்து கேதுனுடைய நட்சத்திரமாக இருந்தால் 3வது ராசியாக வரும். அப்போ இந்த கேதுனுடைய நட்சத்திரத்துக்கு வேணால் ஒரு சின்ன ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதாவது வந்து சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த ரெண்டுமே வந்து பாம்புகள் தான். எப்போவுமே அதனுடைய குதூகலிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக அருகாமையிலும், அதாவது வந்து அனுபவித்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான். அதாவது வந்து உடல் இன்பம், அதுலேயே பேரின்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து அனுபவித்து இருக்கக்கூடிய
தன்மை கொண்டது தான் வந்து இந்த பாம்பு வகைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்போவுமே சாரப்பாம்பு ஆண் சாரையும் பெண் சாரையும் அந்த உடம்பை இணைச்சிக்கிட்டே வந்து ரொம்ப நேரம் சந்தோஷமாக இருக்கும். 2 சாரை பாம்புமே அது 2 நாகப்பாம்பாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய சல்லாப நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அழகாக 2 பேருமே வந்து உடலை பிணைச்சிக்கிட்டேவும் பாம்பு புனையல் போடுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பாம்பு பிணையல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி அதை அப்படியே போட்டு நல்ல நேரம் எந்திரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரமெல்லாம் இதெல்லாம் விளையாட்டுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. இது வந்து மிருக ரீதியாக இருக்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு விளையாட்டு இருக்கும். இருந்தாலுமே இந்த தர்ம திரிகோணத்தில் இருக்கக்கூடியதும் காம திரிகோணத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சேரும்போது நட்சத்திரம் மூலமாக வரக்கூடியது அந்த இணைவு வந்து சுகத்தை தரக்கூடிய இணைவு அல்ல. அதாவது சுகத்தை தரக்கூடிய இணைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்றது இல்லை. அது எப்போவுமே நல்லா தான் இருக்கும். உடைய ஜாதகத்தில் வந்து 2ஆம் இடம் பாதிச்சிருக்கலாம், அல்லது 5ஆம் இடம் 4ஆம் இடம் பாதிச்சிருக்கலாம். மனதிற்கு இதம் அளிக்கக்கூடிய 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதி பாதிச்சிருக்கலாம், அல்லது சுகஸ்தானம் பாதிச்சிருக்கலாம், 5ஆம் பாவம் பாதிச்சிருக்கலாம். அந்த 5ஆம் பாவம் பாதிச்சிருக்கும் போதும் காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையாக காதல் வருவது, இயற்கையாக ஒருவருடைய மனதை இன்னொருவர் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய இடம்ன்றது வந்து 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடம் யாரோ ஒருத்தருக்கு வந்து கெட்டு போயிருந்திருக்கலாம். அப்போ அந்த 5ஆம் இடம் யாரோ ஒருத்தர் கெட்டு போயிருந்ததுன்னா இந்த மாதிரியான இடர்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த உடம்பு அதாவது உடம்பு அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தை உணரக்கூடிய இடம் அப்படின்றது 4ஆம் இடம் தான். அப்போ உடல் சுகத்தை தரக்கூடிய 4ஆம் பாவாதிபதி கெட்டிருக்கலாம். அப்போ அந்த வீடு சுகம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கெடுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. 2ஆம் இடத்ததிபதி கூட கெட்டிருக்கலாம். அப்போ அந்த 2ஆம் இடத்ததிபதி கெட்டிருக்கும் பொழுது அந்த தனம் குடும்பம் பொதுவாக வந்து பொருளாதாரம் கெட்டாலே எல்லா பாவம் கெட்டுரும். 2ஆம் பாவம் கெட்டு போச்சுனாலே 3ஆம் பாவம் கெடு, 4ஆம் பாவம் கெடு, 5ஆம் பாவம் கெடு, எல்லா பாவம் கெட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த ராகு கேதுக்களுடைய நட்சத்திரங்கள் வந்து இணைவதனால குடும்பத்தில் வந்து வழக்கு சண்டை பிரச்சனைகள் முட்டல் மோதலெல்லாம் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் எப்போவுமே கிடையாது. இது 2மே 2 துருவங்களாக இணையாக இருக்குது. 2 துருவங்களாகவும், அதாவது வந்து வீட்டினுடைய ஆதாரத்தை நான் பார்க்குறேன், அடிமட்டத்தை நான் பார்த்துக்கிறேன்னா மேல்மட்டத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும். அதாவது அடிமட்டத்தை வந்து கேது பார்த்துக்கிறேன்னா மேல்மட்டத்தை வந்து ராகு பார்த்துக்கிறேன்னு சொல்லும். இல்லது இந்த முறையை நான் வந்து வீட்டினுடைய இந்த பகுதியை நான் பார்த்துக்கிறேன்னா இந்த பகுதியை நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராகு கேதுக்கள் சொல்லும். அதாவது வந்து தனித்தனியாக இருந்தாலும் அவங்க இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே இடமாக இருக்கும். கணவனுக்கு ஒரு சிரமம் அப்படின்னு சொன்னால், அசுபதியில் பிறந்த ஒரு கணவனுக்கு சிரமம் அப்படின்னு சொன்னால், சுவாதியில் பிறந்த ஒரு பொண்ணை கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா அவனுடைய முழுமையான சிரமத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பாள். அதேமாதிரி சுவாதியில் ஒரு பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னா இவங்களுக்கு வந்து மூலத்தில் ஒரு பையனை கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களையெல்லாம் உணர்ந்து தெளிந்து நடந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான் அந்த மணமகன். அதில் வந்து என்ன, ஒரு பக்கமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்றது வந்து ராகுவனுடைய நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து உத்தமமான சூழ்நிலை. அதேமாதிரி வந்து இந்த கேதுல பெண்களுக்கு நட்சத்திரம் இருந்ததுனால கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இவங்களுக்கு இருக்கக்கூடியது அப்படின்றது வந்து சிம்மராசி மக நட்சத்திரம். அதான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். காரணம் என்னென்னு கேட்டோம்னா, இது அந்த தர்ம திரிகோணத்துக்கு 3ஆவது வீடாகவே வரும். குறைஞ்சபட்சம் ஒரு 4 வீடு 5 வீடு தள்ளி இருந்தால் தான் அந்த ராசி அப்படின்றது வந்து ராசி பொருத்தமே வரும். அந்த ராசி அதிபதி பொருத்தம் வரும். அதற்கு இன்னொருத்தர் வந்து கமெண்ட் கீழே கொடுத்துருந்தார், எப்பவுமே கும்ப சிம்ம லக்னங்களுக்கு வந்து இப்படி எதிர்புதிரி மாற்றம் இருக்கும் அப்படின்றது வந்து அது ராசி அதிபதிகளுடைய நிலை. சூரியனுக்கு சனி பகை. அப்போ அந்த பொதுவாக அப்படி பார்த்தோம் அப்படின்னா குருவுக்கும் புதனுக்கு ஆகாது, பாதகாதிபதிகள். அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பாதகத்தை செய்து கொள்வார்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ ஒரு மீனராசியில் ஒரு கன்னிராசியில் அல்ல ஒரு மீனராசி மிதுன ராசி அல்ல மீன லக்கணம் மிதுன லக்கணம் ஏதாவது பாதகம் நடந்துக்குதா? அதிகமாக கிடையாது. அவங்களுடைய இது எல்லாமே தெளிவாக தானே பார்க்குறேன். தசாபுத்தின்றது வந்து ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம். அது அவங்களுக்கு அந்த ஜாதகரை பாதிக்கக்கூடிய தசா புக்திகள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்கள பாதிக்கக்கூடியது சுற்றுப்புற சூழல் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி, பொருளாதாரம், வேலை, குடும்பம் இது எல்லாமே பாதிக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு தசைகள் சரியில்லை, புக்திகள் சரியில்லை, கோச்சாரமும் சரியில்லாமல் இருக்கும் பொழுது இது இன்னும் கொஞ்சம் கடுமையாக பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ வந்து அந்த நட்சத்திரங்களால் வரக்கூடியது ராகுக்கு சேர்த்துறதுனால ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் தீட்சை வாங்கணும் அப்படின்னா தம்பதி சமேதராக இருக்கவங்க தான் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது 2மே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னொரு விஷயமும் சொல்லலாம். இதில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 2 பேருமே வந்து அண்ணன் தங்கையாக வருவாங்க. அது ஒரு நம்ம ஜோதிட சாஸ்திரத்துலேயே வந்து அது ஒரு புராணமாக வருது. விப்ரசித்து அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கும் சிம்ஹே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் பிறந்தது தான் இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஸ்வர்பான அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வர்பான அப்படின்றது வந்து இந்த விப்ரசித்து சிம்ஹே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஒரே
தகப்பனுக்கு வாய்த்த 2 மனைவிகளுக்கு பிறந்தவங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வரக்கூடியவர் தான் ஸ்வர்பானு. அது ஸ்வர்பானு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2ஆக வெட்டப்பட்டு ஒரே உடல். இப்போ இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது தலைக்கும் முண்டமும் தான். அப்போ இது 2 சேரும்பொழுது அது எப்படி பிணக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அந்த புராதன காலத்தில் சொல்லியிருக்கக்கூடிய வரலாற்று எடுத்துக்காட்டுகளில் வரக்கூடியதையும் அண்ணன் தங்கையாக ரத்தபாசமாக இருக்கக்கூடியது விப்ரசித்து அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சிம்ஹே அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ஒரே தகப்பனுக்கு வாக்கப்பட்ட 2 தாய்களுக்கு தாய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வயிற்றில் பிறந்தவங்க தான் இந்த விப்ரசித்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வர்பானுடைய அப்பாவும் சிம்ஹியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வர்பானுடைய தாயாரும். அப்போ அங்கேயே அண்ணன் தங்கை உருவம் அப்படின்ற மாதிரி வரும். அதற்கடுத்து வரக்கூடிய ஸ்வர்பானு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2ஆக வெட்டப்பட்டவர். அப்போ அவர் ஒரே உடல் தான். அந்த ஓருடல் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். கேது அப்படின்னு சொல்லக்கூடியது தலையோட இல்லாத உடல் பகுதி, ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உடல் இல்லாத தலைப்பகுதி. அப்போ இது 2 சேரும் பொழுது எப்பவுமே ஒற்றுமை அதிகமாக இருக்குமே ஒழிய வேற்றுமை இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. உங்கள் ஜாதகத்தில் தெளிவாக பாருங்கள். வேறு ஏதாவது 7ஆம் இடமோ 2ஆம் இடமோ 4ஆம் இடமோ 5ஆம் இடமோ கெட்டிருந்திருக்கலாம். அல்லது 8ஆம் இடத்த அதிபதி கூட ஏதாவது 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கலாம். அல்லது 8ஆம் இடத்த அதிபதி 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கலாம். 8ஆம் இடத்த அதிபதி அல்லது சனி, ராகு, கேது இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கான குடும்ப ஸ்தானத்தையோ அல்லது 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருப்போ அல்லது பார்வையோ இது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் உங்கள் ஜாதகங்கள் ஏதாவது விலங்குகள் இருந்தால் மட்டுமே அந்த சிரமங்களை கொடுக்குமே ஒழிய இந்த 2 கிரகங்கள் ராகு கேதுக்களுடைய நட்சத்திரத்தை சேர்த்துனா கணவனுக்கும் மனைவிக்கும் ஆகாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு சின்ன சிரமமான கதை. அது புரளியாக கூட சொல்லலாம். அது யாராவது அவங்களுக்கு ஏதாவது யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க ராகு கேதுன்றது கடுமையான தோஷத்தை உள்ள பாம்புகள் அப்படின்னு. பாம்புக்கு பாம்பு தான் சேரணும், மானுக்கு மான் தான் சேரணும், யானைக்கு யானை தான் சேரணும். இது பாம்போட கொண்டு போய் மானை சேர்த்த முடியாது, யானையோட கொண்டு போய் பாம்பை சேர்த்த முடியாது. அப்போ அந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது இந்த ராகு கேதுக்கான நட்சத்திரங்களில் வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கடுமையை தரக்கூடியதாக இருக்காது. ஒருவேளை அவர் கும்பலக்கணமாக இருக்கிறதுனால எப்பவுமே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பார். அதேமாதிரி கும்ப ராசியாக இருக்கிறதுனாலையும் அவர் அந்த சோம்பேறித்தனத்தை தரவல்ல ஒரு அமைப்பாக இருக்குது. அந்த கும்பம் அப்படின்றது புரிந்து கொள்ள முடியாத ஒரு லக்கணம். அது எப்பவுமே புரிஞ்சுக்க முடியாது. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் வேறு மாதிரி இருந்துகிட்ருக்கும். அதுக்கு ஈடு கொடுக்க முடியாத லக்கணமாக இருக்கும். உங்களுடைய லக்கணம் மீன லக்கணம்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு 12வது லக்கணம். எப்போவுமே முன்னால் இருக்கக்கூடியவனை பின்னால் இருக்கிறவன் குழி பிரிப்பான். இதுதான் பிரச்சனை. இதை விட்டுட்டீங்க. எப்போவுமே மேச லக்கணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மீன லக்கணம் குடி பறிக்கும், மீன லக்கணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கும்ப லக்கணம் குடி பறிக்கும். பின்னால் இருக்கிறவங்க தானே குடி பறிப்பான். முன்னால் இருக்கிறவங்க குடி பறிச்சா தெரிஞ்சு போயிடும். நம்மளை நிற்க வச்சுட்டே பின்னால் பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம திரும்பி பார்க்காம யதார்த்தம் இருந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு 2 அடி குழியை தோண்டி நம்ம கீழே இறக்கிடுவோம். அப்போ இந்த லக்கணங்கள் பக்கம் பக்கமாக வர்றது அப்படின்றது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். லக்கண ரீதியாக வரக்கூடிய கோச்சார சனியும் கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி ராசி ரீதியாக வரக்கூடிய கோச்சார சனி அப்படின்றது லக்கணத்து மேலே உட்காந்துருக்கு. அவருக்கு 7ரை சனி நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு 7ரை சனி பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த கோச்சார கிரகங்களுடைய அமைப்பும் கூட கொஞ்சம் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 12 கூடையவன் 12ல் வலுத்து நின்றுட்டு இருக்காரு. இப்போ அதாவது கோச்சாரத்தில் சந்திரனுக்கு பார்க்கக்கூடிய கிரக அமைவோட கோச்சார அமைவோட லக்கணத்துக்கு பார்த்துக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு கடந்த 2.5 வருஷமாக 12 கூடையவன் 12 விரையாதிபதி விரயத்தில் இருந்ததுனால தூக்கமின்மை, தூக்கத்துக்கான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது நல்லா இருந்திருக்காது. அல்லது படுக்கை சுகத்தை அவங்க உங்களுக்கு தராமல் கூட இருந்திருக்கலாம். அல்லது இந்த படுக்கை சுகத்தை வேற ஒருத்தர்கிட்ட யார்கிட்டையாவது அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு 12 கூடையவன் 12 இங்கே வரும்போது உங்கள் மேலே சந்தேகப்படலாம். உங்களுடைய வாத பிரதிவாதங்களை அவங்க ஏற்றுக்காமல் இருந்திருக்கலாம். அது மாதிரி கோச்சார சனி உங்களுக்கு 12ஆம் இடத்த அதிபதி 12லேயே இருந்துட்டு இருக்கிறதுனால விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சுக சந்தோஷங்களை கட்டில் மெத்தை சுகத்தை தரக்கூடியவர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அவர் கெடுகிரகமாக இருக்கக்கூடிய அமைப்பு அவருடைய இடத்துல மூலத்திரிகனும் ஆட்சியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வர்றதுனால உங்களுக்கு அந்த கடுமையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் ஒவ்வொரு அமைப்பில் இருக்கும். அந்த ஜாதக அமைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம பரிகாரம் எடுக்கணும். ஒரு கிரகத்தினுடைய நிலை, அந்த கிரகம் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த ராசியினுடைய திக்குகள், அந்த ராசியினுடைய தன்மை, இதையெல்லாம் பார்த்தா ஒரு பரிகாரம் எடுக்கணுமே ஒழிய எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஜென்ரலாக ஒரு பரிகாரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா அது செஞ்சாலும் உங்களுக்கு அது பலிக்க போகிறதில்ல. உங்களுடைய ஜாதகத்தை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கங்க. இல்லை இதை தெளிவாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரினால் எனக்கு அனுப்பிச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக பார்த்து அதற்கான பரிகாரம் என்ன அல்லது அதற்கான கால நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே. நன்றி, வணக்கம்.